இந்த பவுலிங் என்ன ஃபாஸ்டா மீடியம் ஃபேஸ் ஒழுங்கா போடியோ. இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் ஆச்சு போயிருக்கியா? இல்ல. ஏன்? இந்த ஜென்மத்துல பொண்ணு கல்யாணம் நடக்காது. தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, நம்ம கல்யாணம் எப்பயா? நம்ம கல்யாணம் தானே. தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதை எடுத்து வளர்த்து இதே மேடல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமாவா கல்யாணம்? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மனி முதல்ல பெரியவட்ட வாங்கிக்கங்க. அப்பா, எங்க கல்யாணம் நடந்ததுக்கே நீங்க தான் காரணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா போய் உங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்தாயே. என்னங்க, நீங்களும் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. என்னடி சொன்ன? மாப்ள, ஏண்டி பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால என்ன சவுக்கால அடிக்க சொன்ன உன் அண்ணன் காலில் விட சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ற தங்கச்சி அடிச்ச. ஏய், அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா? ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆத்திரப்பட்டு ஏற்கனவே கொலை பண்ணவர் தானே நீங்க. இப்ப அவசரப்பட்டு என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. நீங்க ஒரு கொலைக்காரன். ஒரு கொலை செஞ்சவன் இன்னொரு கொலை செய்ய தயங்கவே மாட்டான். அதனாலதான் சொல்றேன், என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. சபாஷ். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது உன் வாயிலிருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு. வாக்கு மூலமா? என்ன சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இல்ல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். வேலை ஒரு கொலைகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன். ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல. இங்க பாரு லட்சுமி, நான் உன்னை அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்தினதுக்காக இல்ல. உன்னை அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு, அதை பார்த்து நீ உன்னை மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். என்னோட நாடகம் சக்சஸ். உன் அண்ணன் அரெஸ்ட். கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் him. லட்சுமி, லட்சுமி, நான் சொல்றது கேளு. என்ன தொடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறீங்க? எங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் என்ன மறந்து உண்மையை சொல்லிட்டேன். அது எங்க அண்ணனுக்கே வினையாயிடுச்சு. என் கையை எடுத்து என் கண்ணையை குத்திக்கிட்ட மாதிரி என் வாக்குமூலத்தை வச்சு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் உங்க மேல ஆசை வச்சு குற்றத்துக்காக
லக்ஷ்மி, இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்ல. ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன் அண்ணன் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆபீஸ்ல நடிச்சேன். உன்னையும் காதலிச்சேன். ஆபீசரா நடிச்சது மட்டும்தான் நடிப்பு. உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை. அதுக்காக கொலைகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன், ஒதுக்கவும் மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. கொலை பண்ணினியா? ஆமா. என்னால நம்பவே முடியல. என் வேலை ஒரு கொலைகாரனா இருக்கவே முடியாது. நம்ப முடியாத சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ற வாழ்க்கையில் நடந்துருச்சு. கத்தி 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 அருவா அருவா அருவா, ஒரு அருவா 10 ரூபா, ஒரு அருவா 10 ரூபா. கத்தி 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 எல்லா கத்தியுமே இருக்கு. கத்தி கத்தி அருவா எல்லா அருவாமே இருக்கு. கத்தி 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 விட்டா கிடைக்காது, வீட்டுக்கு போனா வராது. கத்தி கத்தி அருவா அருவா அருவா. கத்தி 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 அருவா அருவா அருவா. கத்தி கத்தி அண்ணா, கத்தி கத்தி அக்கா, கத்தி கத்தி அக்கா, அருவா 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 அருவா. அண்ணா என்னம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுங்கண்ணா. அம்மனி, முதல்ல உனக்கு படிப்பு, அப்புறம் கம்மல் வாங்கிக்கலாம். சரிங்க அண்ணா. கேடுறா. ஏய், வரடி. ஏய், பணத்தை எடு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. கொஞ்சம் படுத்துக்காமனே, இன்னும் 50 ரூபாய்க்கு வித்துட்டா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு 300 ரூபாய் சேர்ந்துரும். அப்புறம் வர காசை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா. ஏய், குடி. ஐயா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஆட்டோ ஆட்டோ. இந்தாப்பா. குடி. ஏய், எங்கடா பணம்? இல்லங்க. பாடா. வந்துட்டா ஓடியாதுரு. சந்தைக்கு பூசா? ஆமாங்க ஐயா. எடுறா. என்ன கேக்குறீங்க? மாமூல்ரா. சந்தா பணம் எல்லாம் கட்டியாச்சுங்களே. அது வேற இது வேற நாய. ஐயா பணத்தை கொடுத்துருங்க. ஐயா என் தங்கச்சி பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப பணத்துக்கு கொடுங்கய்யா. ஐயா என் தங்கச்சி பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்யா. பணம் கொடுங்க. ஐயா பணம் கொடுங்க. ஐயா பணம் கொடுங்க. ஐயா பணம் கொடுங்க. ஐயா நாளா அவன் வெட்டிட்டு இருந்தான், இப்ப அவனை இவன் வெட்டிட்டான். ஒரு சின்ன பையன் ஆத்திரத்துல ஆவேசத்துல ஒருத்தனை வெட்டி போட்டான். இருந்தாலும் அது கொலைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பெரியவரே, நீங்க எல்லாம் இவனை ஒரு கொலைகாரங்கிற கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கும் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியனை இந்த பையன் வெட்டியிருக்கான். அவனை வெட்டணுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா? இல்லைங்க. எனக்கு வந்ததா? அப்படி உனக்கு வராத தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்குல்ல, அவனை போய் காட்டி கொடுக்குறீங்களே. ஏங்க அவனே ஒரு அனாதை, அவனை போய் போலீஸை பிடிச்சி கொடுத்துட்டோம்னா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாம நடுத்தெருவில் நிக்கும்ல. அதனால இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே நாம எல்லாம் மறந்துறோம். கொலை நடந்தது நீ பாத்த? ஏன் பெருசு நீங்க பாத்தீங்களா? பெருசு உடனே பிக்கப் பண்ணுதா? அடியோட சாகர வரைக்கும் இது எல்லாரும் நான் மறந்துறோம். புரியுதா? சந்தையை காப்பாத்தின இந்த வேலனே இன்னையில இருந்து சந்தை பொறுப்பையும் ஏத்துக்க போறேன். வாட எல்ற அப்படி